வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அது கீழே இருக்கக்கூடிய பிஎட் அப்ளைடட் காலேஜஸ்க்கு பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் 9லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டியூ பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் இவிஎஸ் என்வரான்மெண்டல் எஜுகேஷனுக்கான டிஎன்டியோட அஃபிஷியல் ஒரிஜினல் 2 மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டியூ பிஎட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி 2 years எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2023 ஃபார் கேண்டிடேட் அகாடமிக் டியூரிங் இயர். செகண்ட் செமஸ்டர் என்வரான்மெண்டல் எஜுகேஷன் மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி என்பது எந்தெந்த பலதரப்பட்ட துறைகளின் ஒருங்கிணைப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்வரான்மெண்டல் எஜுகேஷன் இஸ் ஏ மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு இன்டெகிரேட்டிங் பார்ட்டிசிபிளின்ஸ் ஆஃப் ஈச் அதர். மண்வள பாதுகாப்புனா என்ன? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அமிலமலை உருவாக காரணம், அதாவது NO2 SO2. அதே போல் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதில் 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் பியில் 3 into 5 15 மார்க்ஸ். ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின். ஆன்சர் எனி 3 ஆஃப் த கொஸ்டின். ஆன்சர் 2 கொஸ்டின்ஸ் ஷுட் நாட் எக்ஸ்டெட் 250 வேர்ட்ஸ். 2.5 பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க் வந்து கொடுக்குறாங்க. சுற்றுச்சூழல் கல்வியின் நோக்கங்கள் எழுதுக. ரைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் எஜுகேஷன். கனிம வளங்களை பற்றி சுருக்கமாக விளக்குக. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த மினரல் ரிசோர்ஸ். சுற்றுப்புற சீர்கேடு என்பதன் பொருள் மற்றும் வகைகளை விவரி. டிஃபைன் மீனிங் ஆஃப் டைப் ஆஃப் என்வரான்மெண்டல் டிகிரடேஷன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் சூழல் நெறிகளின் தேவை யாது? வாட் இஸ் நீட் ஃபார் என்வரான்மெண்டல் எத்திக்ஸ் அண்ட் என்வரான்மெண்டல் கன்சர்வேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வியினை வளர்ப்பதில் UNEPயின் பங்கினை எழுதுக. ரைட் த ரோல்ஸ் ஆஃப் UNUP ப்ரொமோட்டிங் என்வரான்மெண்டல் எஜுகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஃபார் மேன்மேட் ஈகோசிஸ்டம். ஃபாரஸ்ட், ஹெர்பேரியம், டிஷ்யூ கல்ச்சர், அக்வாரியம். ஸோ இந்த சுற்றுச்சூழல் கல்வியோட நோக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கனிம வளங்களை பற்றி சுருக்கமாக விளக்கு. சுற்றுச்சூழல் சீர்கேடு என்பதன் பொருள் வகைகளை விவரி. டிஃபைன் மீனிங் த டைப் ஆஃப் என்வரான்மெண்டல் டிகிரடேஷன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் சூழல் நெறிகளின் தேவை யாது? வாட் இஸ் த நீட் ஃபார் என்வரான்மெண்டல் எத்திக்ஸ் அண்ட் என்வரான்மெண்டல் கன்சர்வேஷன். சுற்றுச்சூழல் கல்வியினை வளர்ப்பதில் UNEPயின் பங்கினை எழுதுக. ரைட் த ரோல் ஆஃப் UNEP இன் ப்ரொமோட்டிங் இன் என்வரான்மெண்டல் எஜுகேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 into 10 50 மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வியின் பொருள், தேவை மற்றும் முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. எனாமினேட் த மீனிங் அண்ட் நீட் ஃபார் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் எஜுகேஷன். ஒரு ஆசிரியராக மாணவர்களிடமிருந்து எவ்வாறு சூழல் விழிப்புணர்வு மற்றும் சூழல் மனப்பான்மையினை வளர்ப்பீர்கள். ஆஸ் ஏ டீச்சர் இஸ் ஹவு டு டெவலப் த என்வரான்மெண்டல் அவேர்னஸ், த என்வரான்மெண்டல் ஆட்டிடியூட்ஸ் இன்ஸ் அமங் ஃபார் த ஸ்டூடெண்ட். இயற்கை வளங்களை பட்டியலிடுக. மேலும் ஏதேனும் இயற்கை வளங்களில் உள்ள பிரச்சனைகள் பற்றி அதற்கான தீர்வுகளை விவரி. லிஸ்ட் அவுட் த நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் டிஸ்கஸ் ஃபார் த எனி 2 நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காடுகளை அழித்தல் மற்றும் மண்ணரிப்பு ஆகியவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகளை விளக்குக. வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபார் டேக்கன் த சாயில் எரோஷன் அண்ட் டிஃபாரஸ்ட்ரேஷன். அபாயம் மற்றும் பேரிடர் மேலாண்மையின் பொருள், முக்கியத்துவத்தை எழுதுக. ரைட் த மெஷரிங் ஃபார் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் மாசுபாடு மற்றும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகளை விவரி. அணு மாசுபாடு, திடக்கழிவு மாசுபாடு. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் பொல்யூஷன்ஸ் இட் இஸ் எ ப்ரிவென்ஷன். நியூக்ளியர் பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட் பொல்யூஷன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் மண்டல பசுமை தீர்ப்பாயம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பங்கு முக்கியமானது, விவாதி. த ரீஜனல் கிரீன் ட்ரைபுனல்ஸ் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் ஆஃப் played very curricles the rules of protections of environmental discuss. வந்து பார்த்தீங்கன்னா சுழலியல் பிரச்சனைகளை பட்டியலிடுக. மேலும் அவற்றின் 2 விளக்குக. லிஸ்ட் அவுட் த மேஜர்ஸ் என்வரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் த டீட்டெயில்ஸ் ஆஃப் எனி ஆஃப் 2 of them. அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி கற்பித்தலில் தொடக்க மற்றும் இடைநிலை கல்வியில் பயன்படும் உத்திகளை எழுதுக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் எஜுகேஷன் இன் எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன். சுற்றுச்சூழல் கல்வி கற்பதில் உள்ள பிரச்சனைகள் யாவை? ஒரு ஆசிரியராக அப்பிரச்சனைகளை எவ்வாறு களைவாய்? வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபேஸ்ட் இன் டியூரிங் ஃபார் டீச்சிங் ஆஃப் என்வரான்மெண்டல் எஜுகேஷன். ஆஸ் ஏ டீச்சர் ஹவ் வில் த ஓவர் கம் இட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
இதில் பிஎட் டிகிரி 2 இயர்ஸ் எக்ஸாமினேஷன் ஜூலை 2022. ஸோ அப்போ நடந்த ஒரு கொஷின் பேப்பர் தான் இதுவும் டிஎன்டிஓட மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய எம்சிக்கு 1 மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் என்னும் வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது, த வேர்ட் ஆஃப் என்வரான்மெண்டல் டிரைவ்டு ஃப்ரம், அதே மாதிரி சுரங்க நடவடிக்கையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் அதிகம் பாதிக்கப்படுவது என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேஜர் என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் மைனிங் ஃபார் ஆக்டிவிட்டீஸ், நீரின் இயற்பியல் பண்புகள் பாதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன, பசுமை கூறின் விளைவால் ஏற்படும் பாதிப்பு. ஸோ இது என்னென்னு கேட்டிருக்காங்க. புவியின் வெப்பநிலை உயர்வு அதான் ஆன்சரு. கீழ்கண்டவற்றில் எந்த இயற்கை கனிமம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கனிமம் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் வரையறை அதன் கூறுகளை பட்டியலிடுக. டிஃபைன் த டேர்ம் ஆஃப் என்வரான்மெண்டல் எனாமரேட்டிவ்ஸ் காம்பவுண்ட்ஸ், காடுகள் அழிப்பதை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன், மாசுபாட்டின் வகைகளை எழுதுக, அவற்றின் ஏதேனும் இரண்டினை விளக்குக. ரைட் த டைப் ஆஃப் பொல்யூஷன்ஸ், பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் தெம். தேசிய மற்றும் பிராந்திய பசுமை தீர்ப்பாயங்களின் பணியினை விளக்குக. டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் நேஷனல் அண்ட் ரீஜனல் கிரீன் ட்ரைபுனல்ஸ். சுற்றுச்சூழல் கல்வியில் உள்ள புதுமையான கற்பித்தல் முறைகள் யாவை. வாட் ஆர் த இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் என்வரான்மெண்டல் எஜுகேஷன். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் கொஸ்டின். 5 × 10 = 50. பின்வரும் கூற்றுக்களை விவரி. சுழலியல் நுண்ணறிவு, சுழலியல் உணர்திறன். டிஸ்கிரைப் த பிரீஃப்லி ஃபாலோயிங் டேர்ம்ஸ். ஈகாலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஈகாலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி. அடுத்து சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஆகியவற்றின் தற்போதைய தேவையினை விவாதி. த என்வரான்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் என்வரான்மெண்டல் அவேர்னஸ் இஸ் அர்ஜென்ட் ஃபார் நீட் ஃபார் அவர் டிஸ்கஸ். கனிம வளங்கள் வரையறை, கனிம வளங்களை சுரண்டல் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகளை விவரி. டிஃபைன் த மினரல் ரிசோர்ஸ், டிஸ்கிரைப் திஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் வளங்களை பட்டியலிடுக, மேலும் அவற்றின் இரண்டினை விவரி. மாற்று ஆற்றல் வளங்களை விவரி. லிஸ்ட் அவுட் த எனர்ஜி ரிசோர்ஸ் இன் டிஸ்கஸிங் எனி 2 ரிசோர்ஸ் டிஸ்கிரைப்ஸ் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ஆஃப் ரிசோர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் மாசுபாடு மற்றும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகளை விவரி. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் பொல்யூஷன்ஸ் அண்ட் இட் இஸ் எ ப்ரிவென்ஷன். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். ஆர் சுற்றுப்புற சீர்கேடு என்றால் என்ன மற்றும் கருத்துக்களை விவரி, அவற்றின் வகைகள். எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் டைப் ஆஃப் என்வரான்மெண்டல் டிகிரடேஷன். தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை மற்றும் திட்டங்களை விரிவாக விவரி. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த நேஷனல் என்வரான்மெண்டல் பாலிசி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். 6 வந்து பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயமாதல் மற்றும் ஓசோன் அடுக்கு சிதைவு ஆகிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை விவாதிக்க. த குளோபல் வார்மிங் அண்ட் ஓசோன் லேயர் டெப்ளேஷன்ஸ் ஆர் மேஜர் என்வரான்மெண்டல் ப்ராப்ளம் டிஸ்கஸ். சுற்றுச்சூழல் கல்வியினை வளர்ப்பதில் UNEP, CE, NCERT பங்கு யாது. ரைட் த ரோல்ஸ் ஆஃப் UNEP, CE, NCERT இன் ப்ரமோட்டிங் என்வரான்மெண்டல் எஜுகேஷன். பள்ளி கலைத்திட்டம் மற்றும் உயர்கல்வியில் சுற்றுச்சூழல் கல்வியின் நிலை யாது என்பதை விவரி. டிஸ்கிரைப் த ஸ்டேட்டஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் எஜுகேஷன் இன் ஸ்கூல் கரிக்குலம் அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 2 கொஷின் பேப்பரோட கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஐடியா தான். யூவிஎஸ்சில் எந்தெந்த சாப்டர்லேருந்து என்னென்ன கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, எப்படி கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, 2 மார்க் எப்படி, அதாவது 1 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 5 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 10 மார்க் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் மாடல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ இருக்கிறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காத மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.